ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் சகோஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் சட்டுன்னு 10 நிமிஷத்தில் ரொம்ப சுவையான காளான் பிரியாணி எப்படி செய்கிறதுனாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு 4 பேருக்கு தகுந்த மாதிரி சீரக சம்பா அரிசி 1.5 கப் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இதை ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சிடலாம். அடுத்தது பிரியாணிக்கு தேவையான ஒரு மிக்சிங் ரெடி பண்ணிக்கலாங்க. மிக்சிங் பவுலில் ஒரு 400 கிராம் காளான் போட்டுக்கலாம். 2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். 1.25 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். பச்சை மிளகா 1 எடுத்து கீறி வச்சுருக்கேங்க, அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசால் தூள் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி சக்தி பிரியாணி மசால் போட்டிருக்கேங்க. 2 பட்டை, 2 லவங்கம், 2 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். புதினா 1 கைப்பிடி எடுத்திருக்கேன், அதை இதில் போட்டுக்கலாம். பெரிய மீல் மேக்கராக ஒரு 15 மீல் மேக்கர் எடுத்து சுடுதண்ணியில் போட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு 2ஆக கட் பண்ணி புழிஞ்சு வச்சுருக்கேங்க. இதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தாங்க, வேணும்னா போட்டுக்கலாம். இப்போ நம்ம வதக்கி எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 1/2 லெமனை புழிஞ்சு விட்டுக்கலாங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கையிலே போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க, அப்போ தான் எல்லாத்துலேயும் நல்லா ஒட்டும். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுங்க. இதை ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இப்போ காளான் பிரியாணி இப்போ டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் 10 நிமிஷத்தில் நம்ம செய்ய போகிறோங்க. லேயர் பை லேயராக இப்போ நம்ம இதை செய்ய போகிறோங்க. அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்னன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குக்கர் எடுத்துக்கோங்க. அடுப்பு ஆன் பண்ண வேணாம், நம்ம எல்லா ப்ராசஸும் முடிச்சுட்டு அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் நெய் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நெய்யை எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ரெண்டு பெரிய தக்காளியை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க, அதை இப்போ லேயராக வச்சிடலாம். வைக்கும் போதே இப்போ லைட்டாக கையால் பரப்பி விட்டுக்கோங்க. இப்போ அடுத்த லேயராக நம்ம காளான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை இப்படி பாதியாக பிரிச்சுக்கோங்க. அதில் பாதி அடுத்த லேயராக போட்டுக்கலாங்க. இப்போ இதுக்கு மேலே நம்ம ஊற வச்ச அரிசியை எல்லாமே போட்டுடலாங்க. இப்போ இதை நல்லா பரப்பி விட்டுறலாங்க. என்னதான் பாஸ்மதி ரைஸில் பிரியாணி செஞ்சோம்னாலும் சீரக சம்பாவில் செய்கிற ருசி வேறு எதுக்கும் வராதுங்க. மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, காளான் பிரியாணி, எந்த பிரியாணியாக இருந்தாலும் சீரக சம்பாவில் செய்யுங்க, அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ மீதி பாதியை அடுத்த லேயராக போட்டுக்கலாங்க. இப்போ அரிசி கொஞ்சம் கூட எந்த இடத்துலையும் தெரியாத மாதிரி இதாலேயே நல்லா மூடி விட்டுறலாங்க. ஏன்னா அப்போ தான் அரிசி வேகும். இதில் மீல் மேக்கர் ஆட் பண்ணுறதுனால இப்படி லேயர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதுக்கு மேலே 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றிடலாங்க. இப்போ இதை மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் 5 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க.
இண்டக்ஷன் ஸ்டவ்வாக இருந்தால் 1200 வைங்க போதும். ஸ்டீம் இறங்கிடுச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், அரிசி எவ்வளோ நல்லா வெந்திருக்கு பார்த்தீங்களா? லேயர் பை லேயராக வச்சு ஹை ப்ரெஷர் கொடுக்கறதுனால எப்படி வெந்திருக்கு பார்த்தீங்களா? இப்போ இதை வந்து ஒரு அகண்ட பாத்திரத்துலையோ இல்லை இலையிலையோ கொட்டி லேயராக வச்சதுனால நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. நல்லா அருமையாக வந்திருக்குங்க. ஒன்றோட ஒன்று நல்லா ஒட்டுற மாதிரி கிரேவி எல்லா பக்கத்துலேயும் நல்லா ஒட்டுற மாதிரி கிளறி விட்டுக்கலாங்க. பிரியாணினாவே எவ்வளோ நேரம் எடுக்கும். இது காளான் பிரியாணி மட்டும் இல்லைங்க, சிக்கன் பிரியாணினாலும் இதே டைமில், மட்டன் பிரியாணினாலும் இதே டைமில் நீங்கள் இவ்வளோ பர்ஃபெக்டாக செஞ்சிடலாம். புரட்டாசி மாதம் நிறைய பேர் கறி எடுக்க மாட்டீங்க, அதனால் காளான் பிரியாணி இது மாதிரி 10 நிமிஷத்தில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.